ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद प्रियाद्वैत गदाधर श्रीवासति गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பகவானே வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனை. அந்த அத்தியாயத்துல 19, 20, 2 ஸ்லோகம் படிக்கிறோம். இறைவனுடைய பரலோகம் எப்படி இருக்கும், அந்த வைகுந்த லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் இங்க இருக்கு. இல்ல பாருங்க, 19ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? மந்தார குந்த குரபோத்பல சம்பகார்ண புன்னாக நாக பகுலாம்பஜ பாரிஜாதக கந்தே கந்தே அர்ச்சிதே துளசி துளசிகாபரணே நனஸ்தஸ்யா யஸ்மின் தபஹ சுமனசோ மானயந்தி. மேலும் மந்தாரம், குந்தகம், குரபகம், உத்பலம், சம்பகம், அர்ணம், உன்னாகம், நாககேசரம், பகுலம், மல்லிகை மற்றும் பாரிஜாதம் போன்ற நறுமணமிக்க மலர்கள் பல இருந்த போதிலும் அவை துளசி செடியில் செய்யும் தவத்தினாலேயே கவனமுடையவா இருக்கின்றன. துளசிக்கே பகவான் முதலிடம் தருகிறார். துளசி இலைகளையே அவர் மாலையாக அணிந்திருக்கிறார். எண்ணற்ற நறுமணமிக்க மலர்கள் வைகுண்டத்தில் இருந்தாலும் அந்த மலர்கள்லாம் என்ன பண்ணுதான், துளசி பண்ற தவத்துலதான் கவனம் செலுத்துது. இன்னைக்கு அழகான பாடம் இருக்குங்க. 2-3 விஷயம். ஒண்ணு துளசியோட முக்கியத்துவம், அதுல இருந்து கற்றுக்கொள்ற பாடம், அப்புறம் வைகுந்த வாசிகளுடைய சிறப்பு. 3 முக்கியமான விஷயம் இன்னைக்கு. இன்னைக்கு 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இவ்வளவு மலர்கள் இருந்தாலும் வைகுந்தத்துல பாரிஜாத மலர் இருக்கு, மல்லிகை இருக்கு, அப்புறம் இங்க சொன்ன மாதிரி நமக்கு தெரியாத மலர்கள் நிறைய இருக்கு. குந்தகம், குரபகம், உத்பலம், சம்பகம் நமக்கு தெரியும், சம்பகா ஃபிளவர், சம்பகா தெரியும், பாரிஜாதம் கேள்விப்பட்டிருக்கோம், புன்னாகம், நாககேசரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நமக்கே தெரியாத நிறைய தெய்வீகமான மலர்கள்லாம் இருக்கு. அந்த மலர்களுடைய மனம் எல்லாரையும் வசீகரிக்கூடியதா இருக்கும். அந்த மலர்களுடைய மனம் எல்லாரையும் வசீகரிக்கும். ஓரொரு மலருக்கும் ஒரு மனம் இருக்கு. ஓரொரு மலருக்கும் ஓரொரு பூவுக்கும் ஒரு மனம் இருக்கு. அந்த பூவுடைய மனம் அந்த பூவுக்கு பெருமை. மல்லிகைக்கு ஒரு மனம் இருக்கு, அந்த மனம் வேற எந்த மலர்லயும் கிடைக்காது. ரோஜாவுக்கு ஒரு மனம் இருக்கு, அந்த மனம் வேற எந்த மலர்லயும் கிடைக்காது. சம்பக பூவுக்கு ஒரு மனம் இருக்கு, அது வேற எதுலயும் கிடைக்காது. இந்த மாதிரி ஓரொரு பூவுக்கு ஒரு மனம் இருக்கு, அதனால அந்த பூவுக்கு சிறப்பு. அப்ப இந்த உலகத்துல நிறைய பூக்கள் இருக்கு, அந்த பூக்களுக்கு ஓரொரு பூக்களுக்கு ஒரு மனம் இருக்கு, அதனால அந்த பூக்கு சிறப்பு. ஆனா துரதிருஷ்டமா கலியுகத்துல எந்த பூலையும் மனமும் இருக்கிறது இல்லை. அது 2வது. அது கலியுகத்தோட தாக்கம். பூக்கள் இருக்கு, ஆனா மனம் இல்லை. அது பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, டெக்கரேஷனுக்கு பிளாஸ்டிக் பூலே டெக்கரேஷன் பண்ணிருக்கா. அது ஒரிஜினலா பிளாஸ்டிக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கிட்ட போய் பார்க்க வேண்டியது ஒரிஜினல் பூவா பிளாஸ்டிக் பூவா. ஏன்னா மனமே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா வைகுந்த லோகத்துல இருக்கிற மலர்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலர்கள். ஆனா அந்த மலர்களுக்கு தங்களுடைய நறுமணம் இருக்கு இல்லையா, அது மேல அது கவனம் இல்லை, அது சிறப்பு இல்லை. எல்லாம் துளசி பண்ற தவத்துலதான் கவனம் செலுத்துறாங்க. இந்த துளசி தேவி என்ன பண்றாங்க, துளசி தேவி ஏன் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்களா இருக்காங்க அப்படின்னு இங்க பாருங்க. நறுமண மலர்கள் பல இருந்தாலும், வைகுந்த லோகத்துல நறுமணம் மிக்க மலர்கள் பல இருந்த போதிலும் அவை துளசி செடி செய்யும் தவத்திலேயே கவனமுடையா இருக்கு. துளசி தேவி என்ன பண்றாங்கன்னே பார்த்துட்டு இருக்காங்க.
துளசி தேவி என்ன பண்றாங்கன்னா பகவானுக்கு என்ன சேவை பண்றாங்கன்னு பாத்துட்டு, அதுக்கப்புறம் துளசிக்கே பகவான் முதலிடம் தருகிறார். துளசி இலைகளையே அவர் மாலையாக அணிந்து கொள்கிறார். அதனால துளசி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஒரு தூய பக்தர். அவங்க பிருந்தா தேவி. பிருந்தா தேவி தான் துளசி ரூபத்துல இருக்காங்க. பிருந்தா தேவிங்கிறவங்க ஒரு கோபி. பிருந்தா தேவிங்கிற கோபி துளசி ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்க. அதனாலதான் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல படிச்சோம், வைகுந்த லோகத்துல ஒரு இலையா இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆன்மீகமானது. அங்க பௌதிகிற பேச்சு கடவுள். வைகுந்த லோகத்துல கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகத்துல பௌதிகங்கிற பேச்சு கடவுள். அங்க எல்லாமே ஆன்மீகமானது. இங்க இருக்கிற இலைக்கும் அங்க இருக்கிற இலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா அதே இலை தான் இங்க துளசி செடியா இருக்கு. அதனால இங்க இருக்கிற துளசி செடியும் இப்ப இந்த பூமியில இருக்கிற துளசியும் வைகுந்தத்துல இருக்கிற துளசி வேற வேற இல்ல. இதுதான் பகவானுடைய கருணை. ஆன்மீக லோகத்தில் இருக்கிற தன்னுடைய தூய பக்தர்களை பகவான் பூமிக்கு அமைச்சு வைக்கிறார். அப்ப துளசி தேவி பூமிக்கு வந்தது நாம செஞ்ச பாக்கியம். ஏன்னா துளசி இல்லாமல் கிருஷ்ணர் உணவோ பூவோ சந்தன தைலமோ எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. துளசி இல்லாம பகவான் கிருஷ்ணா வந்து உணவோ பூவோ சந்தன தைலமோ எதையுமே ஏத்துக்கிறது இல்லை. துளசி இருந்தாதான் கிருஷ்ணன் ஏத்துக்குவார். இங்க மட்டும் இல்ல, வைகுண்டத்திலே அப்படிதான். இங்க பாருங்க, துளசி இலைகளே அவர் துளசிக்கே அவர் பகவான் முதலிடம் தருகிறார். வைகுந்த லோகத்துல துளசிக்கே பகவான் முதலிடம் தருகிறார். துளசி இலைகளே அவர் மாலையாக அணிந்திருக்கிறார். அதனால துளசி வழிபாடு வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. பிரபுபாதா வந்து நமக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை துளசி வழிபாட சொல்றாரு. துளசி மகாராணி எங்க வச்சிருக்கோம்? ஆல்டர்ல பகவானுக்கு பக்கத்துல வச்சிருக்கோம். துளசி தேவி எங்க வச்சிருக்கோம்? பகவானுடைய கர்ப்ப கிரகத்துல பகவானுக்கு பக்கத்துல வச்சிருக்கிறோம். துளசியை வந்து துளசிக்கு நீர் ஊற்றி அதை 3 முறை வலம் வந்தா ஒரு பிராமணனை கொள்ற பாவத்திலிருந்து கூட விடுபடும். பிரம்ம ஹத்யா, கொலை. ஹத்தியானா கொலை. பிரம்ம ஹத்தியானா ஒரு பிராமணனை கொலை பண்ண பாவம். பொதுவா கொலை பண்ணாலே பாவம். அதுல ஒரு பிராமணனை கொண்டா மகா பாவம். அந்த மாதிரி மகா பாவத்துக்குள்ள இருந்து விடுபடுவாங்க துளசியை 3 முறை சுற்றி வளம் வந்தா. யானி காணி சாப்பாபாணி பிரம்ம ஹத்தியதி காணிச்சா தானி தானி பிரடக்ஷந்தி பிரதக்ஷிணா பதே பதே. யானி காணி சாப்பாபாணி பிரம்ம ஹத்தியதி காணிச்ச. பிரம்ம ஹத்தியாங்கிற தோஷம். கொலை பண்ணாலே தோஷம், பாவம். ஒரு உயிரை கொல்றதே பாவம். ஒரு உயிரை கொல்றதே பாவம். அதுல ஒரு பிராமணனை கொல்றது மகா பாவம். அது பிரம்ம ஹத்தியான்னு தோஷம் பிடிச்சு. அந்த பிரம்மஹத்தியாங்கிற கொடூரமான பாவத்திலிருந்து தோஷத்திலிருந்து கூட ஒருத்தர் விடுபட முடியும் வெறுமனே துளசியை சுற்றி வலம் வர்றதுனால. தெரியாம சுற்றி வந்தா கூட, துளசியோட மகிமை தெரியாம அதை சுத்தி வந்தாலும் நன்மைதான். அதனாலதான் பிரபா இங்க என்ன சொல்லிருக்கார் பொருளுரையில, ஒரு நாத்திக சன்னியாசி கேட்டாராம். என்ன கேட்டிருக்காரு? துளசி செடிக்கு தண்ணி விடுவதனால என்ன பயன்? அதை விட கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி விட்டா கத்திரிக்காயாவது கிடைக்குமே. அதுக்கு பிரபா என்ன எழுதியிருக்காரு பாருங்க. துளசி செடிக்கு நீர் விடுவதால் என்ன பயன் என்று கேட்ட அந்த பக்தி தொண்டு சிறிதும் அறிமுகம் இல்லாத இந்த மாதிரி மூட ஜந்துக்கள் சில நேரம் படித்து விட்டு பொதுமக்களை பால் படித்து விட நினைக்கிறார். முட்டாள்கள். இவங்களுக்கு துளசியோட மகிமை தெரியாது. இதே முட்டாள்கள் தான் மணி பிளான்ட்னு ஒரு செடி வச்சு அதுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல மணி பிளான்ட் வச்சா பணம் வரும். அதான் பணம்னா பெணம் கூட வாயை திறக்குன்னு சொல்றாங்க. அதான் இந்த மனுஷங்க வந்து பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. துளசி வச்சா பணம் வரும்னு சொல்லுங்க, அதுவும் பண்ணுவாங்க. துளசி வச்சா பக்தி கிடைக்கும் சொல்லுங்க, என்ன பிரயோஜனம்? துளசி வழிபட்டால் பக்தி கிடைக்கும்னு சொன்னா அது எனக்கு என்ன, அதை வச்சு என்னங்க பண்றது? பணம் கிடைக்குமா? அப்படிதான். அப்ப எல்லாமே இன்னைக்கு பௌதிக உலகத்துல புலனின்பமே பிரதானம். துளசியோடைய மகிமை அறியாத முட்டாள்களை ஜந்துக்கள் சொல்றாரு. இந்துக்கள்னு சொல்ற, ஜந்துக்கள்னு சொல்ற. துளசி தேவி வழிபடாதவங்க தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பிருந்தாய் துளசி தேவியாய் பிரியாய் கேசவ சஜா. பகவான் கேசவருக்கு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான விருந்த தேவி துளசி தேவியே
உங்கள் முன் நான் மீண்டும் மீண்டும் வீழ்ந்து வணங்குகிறேன். கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்யவதி. கிருஷ்ண பக்தி கொடுக்கறவங்க நீங்க. பிருந்த தேவி வந்து கிருஷ்ண பக்தியை தர்றவங்க. கிருஷ்ண பக்தி பிரதே தேவி பிருந்தா தேவி. அப்பேற்பட்ட ஒரு கோபியை வந்து கிருஷ்ணர் இந்த பூமிக்கு அமைச்சிருக்காரு துளசி ரூபத்துல. கலியுக மக்களுக்கு கிருஷ்ணா வந்து 2 அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஒன்று சாலக்கிராம் விக்கிரகம், இன்னொன்னு துளசி செடி. இந்த 2மே பகவானுடைய அனுகிரகம் தான். துளசி வந்து பகவானுக்கு பிரியமான பக்தை விருந்தா தேவி. சாலக்கிராம் ஷீலா பகவானே இந்த சாலக்கிராம் விக்கிரகத்துல இருக்காரு. அதனாலதான் பத்ம புராணத்துல ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. பத்ம புராணத்துல எப்படி விருந்தாதேவி இந்த பூமிக்கு வந்தாங்க, இதெல்லாம் பகவானுடைய லீலை ஏற்பாடு. கலியுக மக்கள் இந்த மாதிரி துளசியை வழிபட்டு அவங்க மோட்சம் அடையணும், பாவத்திலிருந்து விடுபடணும், பிறப்பிறப்பிலிருந்து விடுபடணும். வேறுமனே துளசியை வழிபடுறதுனாலே பிரபுபாதர் நமக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காரு? துளசி மகாராணி ஆல்டர்லயே கொண்டு வந்து வச்சிருக்காரு பகவானுக்கு பக்கத்துல. அப்புறம் கழுத்து இறுக்கி துளசி மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. யாருடைய கழுத்துல துளசி மாலை இருக்கோ அவங்ககிட்ட யம தூதர் வரமாட்டாங்க. துளசி மாலை நம்ம கழுத்து இருக்க போட்டுருக்கோம். துளசியவே பகவானுடைய பாதம், இந்த கோபி சந்தனத்துல திலக போட்டிருக்கோம்ல கோபி சந்தனம், 2 பகவானுடைய பாதம் துளசி. ஒருத்தர் 2 கேட்டாரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, சாமி நீங்க சந்தனம் வச்சுட்டு துடைக்க மாட்டீங்க, மூக்குல வலிஞ்சிருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, சந்தனம் வச்சு எக்ஸ்ட்ரா அப்படி வலிஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னேன் அது வலி இல்லைங்க, அது துளசி வச்சிருக்கோம். ஓ அப்படி என்னது அதுன்னா, இந்த 2 கோடு பகவானுடைய பாதம், பகவானுடைய பாதத்துல எப்பவும் துளசி இருப்பாங்க. ஓ அப்படிங்களா. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 2 இது போட்டு அதுல சகப்பு வச்சிருக்காங்களே, அது லட்சுமி தேவி. அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ திலகம் எப்படி இருக்கும், பகவானுடைய பாதம் 2 இருக்கும், நடுவுல லட்சுமி தேவி. லட்சுமி தேவியும் பகவானுடைய பாதத்துக்கு சேவைப்படுறாங்க. இப்ப ஸ்ரீ சம்பிரதாயத்தை பின்பற்றவங்க பகவானுடைய திருப்பாதம் இருக்கு, அந்த திருப்பாதத்தில் லட்சுமி தேவி இருக்காங்க. அப்ப லட்சுமி தேவி மூலமா அவங்க பகவானை வழிபடுறாங்க. அதான் ஸ்ரீ சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துல பகவானை தாமரை பாதம் இருக்கு, அங்க துளசி தேவி இருக்காங்க. துளசியோட அனுகிரகம். அப்படி பார்க்க போனா ஒண்ணு ராதாராணியோட அனுகிரகம் இருக்கணும், துளசி தேவியோட அனுகிரகம் இருக்கணும், இல்லாட்டி லட்சுமி தேவியோட அனுகிரகம் இருக்கணும். அப்படித்தான் பகவான்கிட்ட போக முடியும். இந்த துளசி தேவி, லட்சுமி தேவி, ருக்மணி, சத்யபாமா, லட்சுமி தேவி இவங்க எல்லாமே ராதாராணியுடைய எக்ஸ்பென்ஷன். ஸ்ரீமதி ராதாராணி தான் எல்லா தேவிகளுக்கும் ஆதாரம். எப்படி கிருஷ்ணா வந்து எல்லா தேவர்களுக்கும் ஆதாரமா இருக்காங்களோ, கிருஷ்ணர் எப்படி எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமா இருக்காரோ, கிருஷ்ணர் எப்படி பரம பூர்ண புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா இருக்காரோ, எப்படி அவர் எல்லாத்துக்கும் ஆதி மூலமா இருக்காங்களோ, அதே மாதிரிதான் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. அதனால லட்சுமி தேவி, ருக்மணி, சத்யபாமா இவங்கெல்லாம் ராதாரனுடைய எக்ஸ்பென்ஷன், ராதாரனுடைய விரிவாங்க. நம்ம சம்பிரதாயத்துல ராதா கிருஷ்ணரை வழிபடுறோம், ஸ்ரீ சம்பிரதாயத்துல லட்சுமி நாராயணன் வழிபடுறோம். சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த துளசி தேவி ஆன்மீக உலகத்துல பிருந்தா தேவியா பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஆன்மீக உலகத்துக்கே பிருந்தாவனம், துளசிகள் நிறைந்த வனம். பிருந்தா அப்படின்னா துளசி, பிருந்தாவனம்னா துளசிகள் நிறைந்த வனம். இந்த துளசி தேவி தான் அங்க வந்து சீப் கோபி, கோபிகளுக்கெல்லாம் தலைமை வகிக்கிறாங்க. அவங்களுடைய சேவை என்னது, பிருந்தா தேவி. பிருந்தா தேவி தான் எல்லா கோபிகளுக்கும் தலைமை வகிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான சேவை என்னன்னா, ராதா கிருஷ்ணன் இன்னைக்கு எங்க சந்திக்கணும், அவங்க எங்க பேசணும், அவங்க எங்க லீலை பண்ணணும். 12 வனம் இருக்கு பிருந்தாவனத்தை சுத்தியும், கோகுலத்தை சுத்தியும் 12 வனம். பிருந்தாவனம், பாண்டீரவனம், தாளவனம், கதிரவனம், மதுவனம், இந்த மாதிரி ஒரு 12 வனம் இருக்கு. அந்த 12 வனங்கள்ல போய் தினமும் யாராவது பார்த்துட்டு வருவாங்க. யாரு பார்த்துட்டு வருவாங்க, பிருந்தா தேவிக்கு வந்து நிறைய சர்வெண்ட் இருக்காங்க, கிளிகள் இருக்காங்க. இந்த கிளிகளுக்கெல்லாம் என்ன தேவைன்னா, தினமும் பிருந்தா தேவிக்கு போய் வந்து சொல்லணும், இன்னைக்கு ராதா கிருஷ்ணன் எங்க லீல பண்ணலாம். ஒரு கிளி வந்து சொல்லும், இன்னைக்கு பாண்டீரவனம் ரொம்ப நல்லா இருக்கு, அங்க கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கு, அங்க ஊஞ்சல் சேவை பண்ண ரொம்ப நல்லா இருக்கும், அங்க வந்து பழங்கள்லாம் நல்லா பூத்து குழுங்குது, பறவைகள்லாம் ரொம்ப அழகா ரீகாரம் பாடிட்டு இருக்கு. இன்னொரு கிளி வந்து சொல்லும், இல்ல இல்ல அதை விட இன்னைக்கு கதிரவனம் ரொம்ப நல்லா இருக்கு,
கதிரவன்ல வந்து ரொம்ப உஷ்ணம் கிடையாது, ரொம்ப குளிரும் கிடையாது. நல்ல ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அருவியில தண்ணி இருக்கு. இன்னொரு கிளி வந்து சொல்லு, இல்ல இல்ல இன்னைக்கு மதுவனம் ரொம்ப நல்லா இருக்கு, அங்க நிறைய தேனீக்கள்ல இருந்து தேன் சொட்டின்னு இருக்கு, அந்த மதுவனத்துல போய் லீலை பண்ணலாம், அங்க ஊஞ்சல் சேவை பண்ணலாம், அங்க வந்து படகு சேவை பண்ணலாம். இப்படி எல்லாம் வந்து ஒரு கிளியும் வந்து ரிப்போர்ட் தருவாங்க. ஒரு 12 வனத்துக்கும் கிளிகள்லாம் போயிட்டு அந்த 12 வனத்துல இன்னைக்கு எங்க ராதாகிருஷ்ணன் லீலை பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அத வந்து பெஸ்ட் பிளேஸ் வந்து விருந்தே தேவி செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 12 கிளிகிட்ட வந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு ரிப்போர்ட் வாங்கிக்குவாங்க. ஓகே, உங்க ரிப்போர்ட் எங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுங்க, எல்லாம் ரிப்போர்ட் வாங்கிட்டு சரி பெஸ்ட் எந்த இடம் அப்படின்னு விருந்தாதேவி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பிருந்தாவனம் பெஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு ராதாகிருஷ்ணர் வந்து இந்த 12 வனத்திலேயே இன்னைக்கு பெஸ்டா இருக்குது பிருந்தாவனம். அதனால பிருந்தாதேவி முடிவு பண்றாங்க ராதாகிருஷ்ணர் எங்க லீலை பண்ணணும். பகவான் எவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருக்காங்க பிருந்தாதேவி. கிருஷ்ணா முடிவு பண்றது இல்ல நான் எங்க லீலை பண்ணணும்னு, ராதாராணி முடிவு பண்ணல நான் எங்க லீலை பண்ணணும். ராதா கிருஷ்ணன் லீலைகளை ஒரு தூய பக்தர்கிட்ட விட்டாங்க. அவங்க முடிவு பண்றாங்க ராதா கிருஷ்ணன் இன்னைக்கு எங்க மீட் பண்ணணும்னு. கிருஷ்ணரும் முடிவு பண்ணல, ராதையும் முடிவு பண்ணல. இதுதான் பக்தி தொண்டுடைய மகிமை. பக்தி தொண்டுடைய மகிமை என்னன்னா, தூய பக்தி தொண்டு பகவானே வசீகரிக்கக்கூடியது. தூய பக்தி தொண்டு பகவானே வசீகரிக்கக்கூடியது. தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் தூய பக்தியினால பகவானை கட்டுப்படுத்துவாங்க. இப்போ கிருஷ்ணா என்ன பண்றாரு, நான் இன்னைக்கு எங்க லீலை பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கல. ராதாராணி என்ன யோசிக்கிறாங்க, இன்னைக்கு எங்க கிருஷ்ணர் கூட லீலை பண்ணலாம் அவங்க யோசிக்கல. இந்த 2 பேரும் எங்க லீலை பண்ணுங்கிறத பிருந்தாதேவி டிசைட் பண்றாங்க. ஓகே ஓகே, ராதா கிருஷ்ணாவுக்கு மெசேஜ் கொடுத்துறாங்க, இன்னைக்கு வந்து நீங்க 2 பேரும் இங்க மீட் பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கு, இன்னைக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, நீங்க அங்க மீட் பண்ணலாம். அந்த மாதிரி விருந்தாதேவி வந்து எப்பவுமே சேவகருக்கு சேவகருக்கு சேவகனா இருக்கு. விருந்தாதேவி நேரடியா பகவானுக்கு சேவை பண்ணல, அவங்க சேவை பண்றதுக்கு சேவகனா இருக்கு. அதனாலதான் அவங்களை ரொம்ப பிடிக்கும் பகவானுக்கு. சேவகனுக்கு சேவகனா இருக்கு. அப்ப விருந்தாதேவி என்ன பண்ணாங்க, இடம்லாம் செலக்ட் பண்றாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, இடம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, கோபிகள்லாம் வந்துட்டாங்க, ஊஞ்சல் அலங்காரம் பண்றாங்க. சில கோபிகள்லாம் ஊஞ்சல் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, சில கோபிகள் பழங்கள்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில கோபிகள் கீர்த்தனை பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நடக்குது. கிருஷ்ணரும் வந்துட்டாரு ஊஞ்சல் சேவைக்கு, கிருஷ்ணாவும் வந்துட்டாரு. ஆனா ராதாராணின்னு வரல, அவங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து ஆன்மீக வந்து லீலை. ராதாராணிக்கு மேக்கப்பே தேவையில்லை. ஏன் ராதாராணிக்கு மேக்கப் தேவையில்லை, அவங்க வந்து ஆன்மீக சரீரம் பொழுது ரப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனீஸ்வரி. கௌரங்கி கௌரங்கி அப்படின்னா தங்கத்தை உருக்கி காய்ச்சிய நேரத்தில் இருப்பாங்க ஸ்ரீமதி ராதாராணி. கௌரங்கி ரிஷபானு சுதே தேவி, ரிஷபானு மகாராஜனின் புதல்வி. பிரணமாமி ஹரிப்பிரியே. ஹரிப்பிரியா, குழந்தைகளுக்கு ஹரிப்பிரியான்னு பெயர் வச்சனால, ஹரிப்பிரியான்னு ஹரிக்கு பிரியமான ஹரிப்பிரியா, கிருஷ்ண பிரியா, விஷ்ணு பிரியா, கிருஷ்ண பிரசாத், ஹரி பிரசாத். பிரசாத்னா கருணை. சரி, அப்ப என்ன நடந்தது, இந்த விருந்தே தேவி இந்த ராதாராணி வர டைம் ஆயிடுச்சு. அப்ப நாரதர் அங்க வர்றாரு. நாரதர் ரொம்ப ஆர்வமா வர்றாரு ஊஞ்சல் சேவை பார்க்கணும்னு. ராதாகிருஷ்ணர் ஊஞ்சல் இருக்கிறத பார்க்கணும் நாரத முனிவர் வர்றாரு. அங்க பார்த்தா ராதாராணியை காணோம், கிருஷ்ணர் தான் உட்கார்ந்து இருக்காரு. கிருஷ்ணா என்ன ஊஞ்சல் லீலை ஆரம்பிக்கலையான்னாரு. நீ ராதாராணி வரலையே. ராதாராணி வரலைன்னா என்ன, இங்க இருக்கிற கோபிகளுடைய யாரோடையோ வந்து ஊஞ்சல் சேவை பண்ண வேண்டியது. ஐயோ, கோபிகள்லாம் சொல்ற, நான் போய் ராதாராணியோட இடத்துல உட்காரதா, நான் உட்கார மாட்டேன். ராதாராணியோட இடம் என்ன, அங்க போய் நான் உட்கார்றதா, சுச்சோ முடியாதுப்பா, அவங்க யாரு பிருந்தாவனேஸ்வரி, நாங்க சாதாரண சேவகனுடைய சேவகன், எங்களுக்கு ராதா கிருஷ்ணருக்கு தான் சேவை பண்ணணும், நாங்க போய் அந்த அனுபவிக்கணும். அப்போ கோபிகளுக்கெல்லாம் வந்து அவங்க கிருஷ்ணரை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அவங்க ராதாராணி கிருஷ்ணர் அனுபவிக்கிறதுக்கு சேவை பண்ண. நாரதர் சொன்னார், இல்ல இல்ல முடியாது, நீங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துதான் ஆகணும். அப்ப விருந்தாதேவி வந்தார். விருந்தாதேவி நீங்க போய் கிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்துக்கங்க, ஊஞ்சல் சேவை பார்க்கணும். அப்படி விருந்தாதேவி சொன்னாங்க, நான் போக மாட்டேன், ராதாராணி இடத்துல நான் போய் உட்கார்றதா, நான் போக மாட்டேன். திரும்பி நாரதர் சொல்ற, இல்ல முடியாது, நான் பார்த்தே ஆகணும், ஊஞ்சல் சேவை உடனே பார்க்கணும். கிருஷ்ணா நீங்க விருந்தாதேவியோட ஊஞ்சல் ஆடுங்க.
கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, நாரதர் ஏதோ முடிவோட தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாரதா, ராதரன் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ராதரன் வருவா. இல்ல அதெல்லாம் முடியாது, நான் உடனே ஊஞ்சல் செய்ய பார்க்கணும். ஏதா விருந்தாதேவி இருக்காங்களே, அவங்க கூட ஊஞ்சல் ஆடுங்க. அப்புறம் கடைசியில நாரதர் சொல்லி சொல்லி கடைசியில வேற வழி இல்லாம கிருஷ்ணர் விருந்தாதேவி கூப்பிட்டு 2 பேரும் ஊஞ்சல் சேவை. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு. நாரதர் ஊஞ்சல் ஆட்டிட்டு இருந்தா திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்க போனாரு? நேரா ராதராணி போயிட்டாரு. ராதாராணி வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ராதே, நீங்க இவ்வளவு நேரம் இங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்க பாருங்க கிருஷ்ணர் விருந்தாதேவி கூட ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு. ராதாராணி நம்பவே இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. கிருஷ்ணா வந்து என் கூட தான் ஊஞ்சல்ல விளையாடுவார், ராதாராணி தவிர அவர் வேற யாரு கூட ஊஞ்சல் விளையாட மாட்டார். இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியாது, அங்க ஊஞ்சல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நம்பவே இல்லை. நீங்க, நான் சொல்ல என்ன, நீங்க வேணா போய் பாருங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னது நம்பிக்கை இல்லையா? போய். நாரதர் பொய் சொல்ல மாட்டாரு. நாரதரையே பொய் சொல்லணும்? நம்மள மாதிரி பக்தர்கள் பொய் சொல்லுவாங்க, நாரதர் போய் பொய் சொல்லுவாரா? என்ன மாதிரி பக்தர் வேணா பொய் சொல்லுவாங்க, நாரதர் போய் பொய் சொல்லுவாரா? அப்போ ராதாரணிக்கு சந்தேகம் வந்துருச்சு, நாரதர் பொய் சொல்ல மாட்டாரு, அப்போ ஒருவேளை அங்க ஊஞ்சல் சேவை நடந்திருக்குமோ, கிருஷ்ணா நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு ராதாரணி வந்து பாக்குறாங்க. கிருஷ்ணா விருந்தாதேவி கூட ஊஞ்சல் விளையாடு. ராதாராணி கோவம் வந்துருச்சு. ராதாராணிக்கு கோவம் வந்தது வேற, நமக்கு கோவம் வர்றது வேற. நமக்கெல்லாம் கோவம் வந்தா கவலை, ராதாரணிக்கு கோவம் வந்தா லீலை. வித்தியாசம் இருக்கா? நமக்கெல்லாம் கோவம் வந்தா மத்தவங்களுக்கு கவலை, ராதாரணிக்கு கோவம் வந்தா அது ஒரு தெய்வீகமான லீலை. நம்முடைய கோபம் எதனால வருது? நமக்கு ஏன் கோபம் வருது? சரி, பொறாமைனால வருது. பொறாமை எதனால வருது? முக்குணத்தினால வருது. நம்ம முக்குணத்துக்கு உட்பட்டவங்க, ஸ்ரீமதி ராதாராணி முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. ஆன்மீக உலகத்துல 3 குணத்துக்கு இடமே கிடையாது. ஆன்மீக உலகத்துல 3 குணத்துக்கு இடமே கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் ஆன்மீக உலகத்துக்கே போக முடியும். முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் சுத்த பக்தராக முடியும். சுத்த பக்தராகாம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. சுத்த பக்தராகனா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களாகும். அப்ப சுத்த பக்தினா என்னது? அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன ஜஸ்ஸேவே, கலப்படம் இல்லாத பக்தி. கலப்படம் இல்லாத பக்தி தான் சுத்த பக்தி. கலப்படம் இல்லாத பக்தினா என்னது? அந்த பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு. வெறுமனே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துக்காக மட்டும்தான் அந்த சேவை, வேற எந்த உள்நோக்கம் கிடையாது. கிருஷ்ணா நான் உனக்கு சேவை பண்றேன், என் கஷ்டத்தை போக்கிரு, எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு, என்னை பிறப்பிறப்பு விடு வச்சிரு, எனக்கு அது கொடுத்துரு, எனக்கு இது கொடுத்துரு. இது வந்து கலப்படமான பக்தி. இந்த பக்தியில கலப்படம் இருக்கு. சுத்த பக்தினா அதுல கலப்படமே கிடையாது. பிரபு நீங்க ஏன் சேவை பண்ணீங்க? எனக்கு வந்து குரு திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஹனுமான் எதுக்காக போய் லங்கைக்கு போனாரு? சீதாதேவியை பார்த்துட்டு வர்றதுக்கு. நான் போய் பார்த்துதான் ராமர் எனக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை எழுதி கொடுத்துருவாரு, இல்ல எனக்கு வந்து மோட்சம் கொடுத்துருவாரு, இல்ல என்ன வந்து ஆன்மீக லோகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஹனுமானுடைய சேவையில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இல்ல ராமனுக்கு சன்மானம் தருவாரு, எதையுமே எதிர்பார்க்கல. அதனாலதான் சேவகன்னு சொன்னா ஹனுமானை விட உயர்ந்த சேவகன் கிடையாது. தாசியம், தாசிய பக்தி, தாசிய ரசம், தாசிய பக்தினா ஹனுமானை விட ஒரு சிறந்த பக்தர் சொல்ல முடியாது. ஹனுமான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம போய் சேவை பண்றார் பகவான். அதான் கலப்படம் இல்லாத பக்தி. நம்ம பக்தியில நிறைய கலப்படம் இருக்கு, சுத்த பக்தி இல்ல. அப்ப கலப்படம் இல்லாத பக்தி பண்ணாதான் சுத்த பக்தனாக முடியும். சுத்த பக்தன் ஆனாதான் முக்குணத்திலிருந்து விடுபட முடியும். முக்குணத்திலிருந்து விடுபட்டாதான் பகவான்கிட்ட போக முடியும். புரிஞ்சுதா? ஏன் முக்குணத்திலிருந்து விடுபடணும், ஏன் முக்குணத்திலிருந்து விடுபடணும் கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்றாரு. பகவத்கீதை ஒரு அத்தியாயம் ஃபுல்லாவே சொல்லியிருக்காரு, ஜடையருக்கு 3 குணங்கள். இந்த 3 குணம் தான் நம்மளை செய்ய வைக்குது. ஆத்மா வந்து தூய்மையானது. ஆத்மாவை செய்ய தூண்டுறது யாரு? இந்த குணம் தான். நான் வந்து தூய்மையானவன், இந்த உடல் இருக்கிற, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா தூய்மையானது. அப்ப எனக்கு ஏன் கோபம் வந்தது? நான் அதை மறந்துட்டு ரஜோ குணத்துக்கு போயிட்டேன். நான் ஏன் சோம்பேறியா இருக்கேன்? அதை மறந்துட்டு தமோ குணத்துக்கு போயிட்டேன், இல்லையா? அப்போ இந்த முக்குணங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆன்மீக உலகத்துல முக்குணத்துக்கு தாக்கம் கிடையாது.
அது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. அப்ப ராதாராணிக்கு கோபம் வந்ததுன்னா அது தெய்வீகமான கோபம். அந்த கோபத்தினால லீலைகள் கிருஷ்ணருக்கும் ராதிக்கும் லீலை வந்து அதை இன்னும் மெருகேற்றும். கிருஷ்ணாவோட ஏற்பாடு. இந்த ராதாராணி பார்த்த உடனே கிருஷ்ணர் ஊஞ்சல்ல இருந்து இறங்கி ஓடுறாரு. ராதா ராதே ராதே ராதேன்னு ஓடுறாரு. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு தான் நான் தேவையில்லை இல்ல, நீங்க விருந்தாதேவியோட ஊஞ்சல் அடிக்கங்க. ராதே நான் சொல்றதை கேளு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். அப்பவே தெரியும். நாரதர் வந்து சொன்னார், பாத்தியா நாரதர் பண்ண வேலைதான். நான் அப்பவே சொன்னேன் ராதாராணி வரட்டும்னு. அவர் தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணி விட்டு அங்க ஓடி வந்துட்டாரு. நம்புங்க. ராதாராணி முடியவே நம்பவே மாட்டேன் உங்களை. நீங்க ஏமாத்துக்காரு. திடீர்னு மறைஞ்சு போவீங்க, டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுவீங்க, திடீர்னு எங்காவது போயிடுவீங்க. உங்களை நம்ப முடியாது. நாரதரையும் நம்ப முடியாது, இந்த விருந்தாதேவி நம்ப முடியாது. ஏ விருந்தாதேவி, நீ தான் காரணம், அதெல்லாம் நீ இந்த பூலோகத்துக்கு போயிடு அப்படின்னு விருந்தாதேவி சபிச்சிட்டாங்க ராதாராணி. இது பகவானுடைய ஏற்பாடு. இல்லாட்டி விருந்தாதேவி எப்படி பூமிக்கு வந்திருப்பாங்க? துளசி தேவியா. அவங்க பூமியில வந்து துளசி தேவியா இருக்கு. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி எல்லாம் வந்து கிருஷ்ணா என்ன பண்ணாருன்னா, அது வந்து ஒரு 2-3 சாபம் நடந்தது. ராதாராணி துளசியை சபிக்க, அப்புறம் வந்து ஸ்ரீதாமான கிருஷ்ணனுடைய நண்பர் அவங்க ராதாராணியை சபிக்க. ஜெய ஜெகநாத் சுவாமி. இந்த இந்த உலகத்துல யாரா சாபம் போட்டுக்கிட்டாங்கன்னா அது கோபத்தினால சாபம். நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னா அவருக்கு மேல கோபம் பொறாம ஏதோ காரணம் சபிக்கிறாரு. ஆனா ஆன்மீக உலகத்துல சாபம் வர்றது அது லீலைக்காக நடக்குது. இவங்கெல்லாம் இந்த பூமிக்கு வந்தாதான் இந்த லீலையே. ராதாராணி, துளசி தேவி, கிருஷ்ணா எல்லாம் இந்த பூமியில வரலைன்னா நமக்கு பேச என்ன இருக்கு? பௌதிகமான விஷயம். இதெல்லாம் இருந்தே பௌதிகம் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயம் இருந்தே பகவத்கீதா, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், 18 ஸ்கந்தம் பாகவதம், 18,000 ஸ்லோகம், இவ்வளவு லீலைகள் இருந்தும் இத பத்தி பேச முடியலையே. அப்ப இதெல்லாம் கொடுத்திருக்காரு பகவான். அவர் இங்க வந்ததுனாலதான் நடந்திருக்கு. இதெல்லாம் இருக்கும் போதே பௌதிகமான விஷயம். இங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது, 1008 விஷயம் இங்க பாருங்க. அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த சாபம் வந்து ராதாராணிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் விருந்தாதேவி அழறாங்க. அப்போ பகவான் சொன்னார், நீ அழாத, நீ துளசி செடியா இந்த பூமியில போனா நானே சாலக்கிராம் ரூபத்துல வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் வந்து சாலக்கிராம் ரூபத்துல வந்து கல்யாணம் பண்ணி கண்டகி நதியில சாலக்கிராம் ஷீலாவா பகவான் தோன்றுவார். அது என்ன ஆகும்னா, ஜலந்தர்னு ஒரு அசுரனாயிரு. யாரு? ஸ்ரீதாமா. ராதாராணி வந்து ஸ்ரீதாமா சபிச்சாங்க, நீ ஒரு அசுரனா போ. அந்த ஜலந்தர் வந்து துளசியோடைய கணவரர். கிருஷ்ணா வந்து இந்த ஜலந்தர் வந்து ஒரு அசுரனா இருக்கா, அவனை வதம் பண்ணணும். அப்புறம் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு லீலை நடந்தது. இந்த லீலையில எதுக்குன்னா, நமக்கு பாக்கியம் கிடைக்கணுமே, துளசியை வழிபடுறதுக்கு, துளசிக்கு நீர் ஊற்றுவதற்கு, துளசி சுற்றி துளசியை பகவானுக்கு ஆஃபர் பண்ணும். அப்ப துளசி எந்த மாதிரி பக்தரா இருக்காங்க? நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன், இந்த சேவையினால இன்னும் நல்ல பக்தி, இன்னும் நிறைய பேருக்கு பக்தி கிடைக்குமா? பிரசாதம் பகவானுடைய போகால என்னை ஒருத்தர் அர்ப்பணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்குமே. இதுதான் விருந்த தேவி, இதுதான் துளசி தேவி. துளசி தேவி என்ன நினைக்கிறாங்க? நான் வந்து நான் வந்து நேரடியா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணல, என்ன நான் ஒரு பக்தர்கிட்ட கொடுத்துடுறேன். அந்த பக்தர் போய் என்ன கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க. அதனால என்ன அவங்களுக்கு அதான் கிருஷ்ண பக்தி பிரதே தேவி. கிருஷ்ண பக்தி கொடுக்கறவங்க விருந்தாதேவி துளசி தேவி. விருந்தாய துளசி தேவியாய் பிரியாய் கேசவசஜா விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவதே. பிரஜை ராதா கிருஷ்ண சேவா பாவோ ஏ அபிலாஷ். அபிலாஷ்னா ஆசை. உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை இருக்குன்னு கேட்டா சொல்லுவீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். ஆனா தூய பக்தருடைய ஆசை என்ன தெரியுங்களா? ராதா கிருஷ்ணனுக்கு சேவை பண்றணும், அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க, அதான் எனக்கு ஆசை. அந்த பாட்டு சும்மா பாடிட்டு போல, அந்த பாட்டுல அவ்வளவு மீனிங் இருக்கு. துளசி கீர்த்தனம் அந்த புக் எடுங்க, துளசி கீர்த்தனம் புக் எடுங்க. சிலதெல்லாம் மறந்துருச்சு. அந்த துளசி கீர்த்தனம் பாடும்போது இது ஞாபகம் வச்சுக்கணும், அதுல அவ்வளவு மீனிங் இருக்கு. அதுல விருந்தாய் துளசி தேவியாய் பிரியாய் கேச அங்க இருக்கு.
விருந்தாய் துளசி தேவியாய் பிரியாய் கேசவ சுஜா விஷ்ணு பக்தி பிரதேவி சத்தியவதே ஓ விருந்த தேவி துளசி தேவி நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. இங்க சொன்னார் இல்லையா, என்ன சொல்லி பாகவதத்துல, துளசிக்கே பகவான் முதலிடம் தருகிறார், ஃபர்ஸ்ட் பிளேஸ். எது வேணாலும் பகவான் பாதத்தை விட்டு நீங்கிறோம், ஆனா துளசி தேவி பகவானுடைய பாதத்தை விட்டு நீங்குவதே இல்லை. பகவானுடைய பாதத்தை விட்டு லட்சுமி தேவி கூட போயிடுவாங்க. பகவான்கிட்ட கோவிச்சுட்டு லட்சுமி தேவி கூட வந்துட்டாங்க பாதத்தை விட்டு. எப்ப வந்தாங்க? எப்ப லட்சுமி தேவி பகவானுடைய பாதத்தை விட்டு கோவிச்சுட்டு வந்துட்டாங்க? பிருகு முனிவர் வந்து பகவான் மார்பிள உதச்சிடுறாரு. இப்போ இந்த மாதாஜி இருக்காங்க, உங்க மாதாஜி பண்ணி அவங்களுக்கு ஓங்கி ஒரு அறை விடுறவங்கள அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? என்னைய வந்து அந்த விறகு கட்டிலே அடிச்சிருவாங்க இல்லையா? அப்ப கணவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் மனைவி முன்னாடி யாராவது கணவனை திட்டினா அவங்க பொறுத்துக்க முடியும். திட்டினாலே அப்படிங்க அடிக்கிறது, திட்டினாலே பொறுத்துக்க முடியாது. அது என்ன நீங்க முன்னாடி என் கணவரை பத்தி பேசுறீங்க, நீங்க அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சண்டைக்கு வந்துடுவாங்க. மனைவி முன்னாடி கணவனை பத்தி பேசினா மனைவி கோவம் வரும், சண்டைக்கு வந்துடுவாங்க. பேசினாலே கோவம் வருதுன்னா காலால எட்டி உதச்சிட்டாரு, எவ்வளவு பெரிய அபராதம் அது. பிருகு முனிவர் போய் பகவானுடைய பார்பிள எட்டி உதச்சிட்டாரு. லட்சுமி தேவி கோவம் வந்து வைகுண்டத்தை விட்டு வந்துட்டாங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்ன துணிச்சில இருந்து அந்த பிருகு முனிவர் வந்து என் பிரபுடைய மார்பிள உதைப்பாரு. அப்ப லட்சுமி தேவி கூட பகவானுடைய பாதம் விட்டு வந்துருவாங்க, ஆனா துளசி தேவி பகவானுடைய பாதத்தை விட்டு விலகுவதே இல்லை. அதான் ஸ்பெஷல். துளசி தேவியை நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. நான் உங்கள் முன் மீண்டும் மீண்டும் வீழ்ந்து வணங்குகிறேன். ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே எனது பாக்கியம். அந்த அந்த அனுகிரகம் பண்ணுங்க, அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. சேதோமார சாரணலோ தாரவாஞ்ச புனாஹோ கிருபா கோரி கோரோ தாரே பிருந்தாவனவாசி. உங்கள்கிட்ட யார் தஞ்சம் அடைஞ்சாலும் அவங்க விருப்பம் எல்லாம் பூர்த்தி ஆயிடும். விருந்தே தேவி துளசி தேவிட்ட யார் சரணடைஞ்சாலும் அவங்க விருப்பம் பூர்த்தி ஆயிடும். உங்களது கருணையை வழங்கி எங்களை விருந்தாவன வாசியா மாற்றுங்க. பௌதியத்தில் உயர்த்தின்னு கேட்க கூடாது, விருந்தாவன வாசியா மாற்றுங்க. பௌதியத்தில் உயர்ந்தா ஒரு நாள் கீழே விழுந்துருவோம், அது தற்காலிகமானது. அப்ப விருந்தாதேவியோட கருணை இருந்தா எல்லா விருப்பம் பூர்த்தி ஆயிடும். உடனே இப்படி எடுத்துக்கூடாது, எப்படி எடுத்துக்கூடாது? இங்க சொல்லிருக்கு விருந்தாதேவியோட கருணை இருந்ததுன்னா எல்லா விருப்பம் பூர்த்தி ஆயிடும். அப்ப பௌதிகமா போய் கேட்கலாமா? அது முட்டாள்தனம். அதனாலதான் அடுத்த வரையில் என்ன சொல்லியிருக்கு? என்ன விருந்தாவன வாசி ஆக்கிருங்க. அது பெரிய ஆசை, அது பேராசை. விருந்தாவன வாசி ஆகிறது ஈஸியா என்ன? விருந்தாவன வாசி ஆகிறது ஈஸி இல்லாமா? ஈஸி இல்ல. ஆனா அதுதான் பெரிய ஆசை, பேராசைப்படணும். என்ன பேராசைப்படணும்? நான் விருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அது பேராசை. அந்த ஆசை தப்பு இல்லை. அப்புறம் மோரோயாபிலாஷ் விலாஸ் குஞ்சதியோவாஸ் நயனே ஹரிபோ சதா ஜுகலரு பராசி. பிருந்தாவனத்தி தாமத்தில் இன்பமான புதல்களில் நீங்கள் எனக்கு ஒரு வசிப்பிடத்தை வழங்க வேண்டும். மீண்டும் சொல்றாங்க, ரெண்டாவது கேட்கிறாங்க. போன ஸ்லோகத்திலேயே விருந்தாவன வாசியாகின்னு கேட்டாங்க, இந்த ஸ்லோகத்திலேயே நான் அதுதான் ஆசைப்படுறேன், என்ன விருந்தாவன வாசியாக்கிறீங்க. அப்போது என்னால் ராதாகிருஷ்ணன் இனிய லீலைகளை எப்போதும் காண முடியும். விருந்தாவனத்துக்கு போனா என்ன பார்க்கலாம்? ராதாகிருஷ்ண லீலை எப்பவும் பார்க்கலாம். பணம் பார்க்க முடியுமா, நகை பார்க்க முடியுமாலாம் கேட்கக்கூடாது. ராதாகிருஷ்ண லீலை எப்பவும் பார்க்கணுமா? அடுத்தது ஏய் நிவேதானதாரோ சக்கீரனு கதகாரோ சேவாதிகாரோ கியே கோரோ நிச்சுதாசி. பிருந்தாவனத்தில் பிருந்தாவன சகிகளுடைய அனுகதனாக விருந்தாவன வாசிகளை பின்பற்றுவராக என்னை ஆக்கும்படி உங்களை நான் வேண்டுகிறேன். ஏன் விருந்தாவன வாசி பின்பற்றணும்? ஏன் விருந்தாவன வாசி பின்பற்றணும்? அவங்க எப்பவும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேவை பண்றதுனால எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கும். அதான் சேவகனுடைய சேவை. கோபி பரத பதக்கமலையோ தாச 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 தாசானு தாச. பக்தி சேவைக்கான அதிகாரத்தை வழங்கும் என்னை உங்கள் தாசனாக வைத்துக் கொள்ளுங்கள். பக்தி சேவை பண்றதுக்கு நமக்கு அனுகிரகம் தர்றவங்களே விருந்தா தேவி தான், துளசி தேவி தான். அதனால என்ன உங்க தாசனா வச்சுக்கோங்க, துளசிதாசன். दीना कृष्ण दासे गो ஏகி ஜேன மோரஹோ ஸ்ரீராதா கோவிந்தா பிரேமே சாதா ஜேனபாஸ். கிருஷ்ணரின் இந்த
வீழ்ச்சியுற்ற தாழ்ந்த சேவகன் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தரின் பிரேமையில் நான் எப்போதும் மூழ்கி இருக்கு. அப்ப என்னாச்சு, நான் இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில வந்துட்டேன். நான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றேன், நான் எப்பவுமே ராதா கோவிந்தருடைய சேவையில் இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதை கொடுக்கறவங்க துளசி தேவி. அதனால பிரபுபாதா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு, துளசி வழிபாடு. துளசி வழிபாடு பண்றதுனால ஒருத்தர் எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விடுபடுவாங்க. வீட்டுல துளசியை வளர்க்கறதுனால. இந்த முட்டாள்களுக்கு தெரியாது. மணி பிளான்ட்டும் அழகுல போஞ்சாட்ரி எல்லாம் வளர்க்குறவங்களுக்கு இது புரியாது துளசியோட மகிமை. பக்தர்களுக்கு தான் புரியும் துளசியோட மகிமைன்னு. அது ஒரு பத்மபுராணத்துல இன்னொரு கதை இருக்கு. ஒரு பிராமணர் நிறைய பாவம் பண்ணியிருந்தார். பிராமணர் குலத்துல தான் பிறந்திருக்காரு, நிறைய பாவம் பண்ணியிருந்தாரு. அப்படி பாவம் பண்ணிட்டு இருந்தவரு ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவர் பெருமாளையும் வழிபடுறாரு, பகவானையும் வழிபட்டு இருக்காரு, ஆனா பாவம் செஞ்சிருக்காரு. அப்ப நிறைய பாவம் பண்ணப்போ யமதூதர் அவர் பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவர் உயிரை விட போறார், உடலை விட போறார். அந்த பிராமணர் உடலை விட போகும்போது யமதூதர் அவர் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப கையில துளசி பறிச்சிட்டு இருந்தார், பகவானுக்கு நிவேதனம் பண்றது. கையில துளசி வச்சிருக்காரு. அப்ப யமதூதர் சொல்றாங்க, பிராமணரே, அந்த துளசிய நீங்க கீழே வச்சுட்டு வாங்க, உங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும். துளசியை விட்டுட்டு வாங்க, உங்களை நான் நரகலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஏன் துளசி நரகலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது? நீங்க துளசி வச்சுட்டு வாங்க. துளசி இருந்தா உங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. துளசி இருந்தா நரகத்துக்கு போக மாட்டாங்க. புரிஞ்சுதா? இப்போ ஏன் துளசி மாலை போட்டிருக்கோன்னு நரகத்துக்கு போக மாட்டோம். ஆனா அது துளசி மாலை போட்டுட்டு பாவம் பண்ணா பனிஷ்மெண்ட் உண்டு. மீண்டும் மீண்டும் இந்த பூமியில பிறந்து கஷ்டப்படணும். அதனால இந்த தெரு நாய்க்கு வீட்டு நாய்க்கு என்ன வித்தியாசம்? தெரு நாய் யார வேணாலும் கடிக்கும், வீட்டு நாய் ஓனர் கடிக்காது, வெளியில உள்ளவங்களை தான் கடிக்கும், இல்லையா? தெரு நாய் கண்ட இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கும், கண்டதையும் சாப்பிடும். ஆனா வீட்டு நாய்க்கு ஓனர் இருக்காரு, அது விசுவாசமா இருக்கும். ஓனர் ஒரு வாட்ச் சொன்னா பேசாம உட்காந்துக்கும். டேய், நான் புத்தக விநியோகம் போகும்போது நாய் என்ன பார்த்து குறைக்கும். உடனே ஓனர், டேய் பப்பி சும்மா இரு, சாமி தானே வந்திருக்காங்க, சும்மா இருன்னா அது பேசாம. அப்போ இந்த வீட்டு நாய்க்கு எஜமானன் இருக்காரு, எஜமான் சொல்றதை கேட்டு. தெரு நாய்க்கு எஜமான் கிடையாது, அது எப்படி வேணாலும் வாழும், யார் வேணா கல்ல விட்டு அடிக்கலாம். நீங்க ஒரு வீட்டு நாயை கல்ல விட்டு அடிச்சு பாருங்க, உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க கோர்ட்ல. என் நாயை நாய் இல்ல, என்னுடைய விஜய், என்னுடைய அஜித், என்னுடைய சூர்யா, அவர் பேர் வச்சிருப்பாங்க நாய்க்குட்டிக்கலாம். என்னுடைய பெட்டை அடிச்சுட்டாங்களே, பப்பி குப்பி நிம்மி ஜிப்பி. அதுல பாருங்க, அதுல வேடிக்கை என்னன்னா, பிரபா சொல்லுவாரு, காலையில நம்ம ஜபம் பண்ணிட்டு இருப்போம், நீங்க வீட்டுக்கு வெளியில ஜபம் பண்ணி பாருங்க, யாராவது நாய் பிடிச்சிட்டு போவாங்க. நாய் பிடிச்சிட்டு போகும்போது இவன் நினைச்சிட்டு இருக்கான், இந்த நாய் எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்குன்னு. ஆனா இவன் தான் நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருப்பான். அந்த நாய் இவன் லெப்ட்ல போவான், ரைட்ல போவான். அது என்ன பண்ண, ஏதோ மோப்பம் பிடிச்சி ஆய் போறதுக்காக ட்ரை பண்ணுது. அது ஆய் போகும்போது பக்கத்தில் நின்றுட்டு, நீ ஆய் போ, நான் இருக்க பாத்துக்கிறேன், உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா உன் எஜமான் நான் இருக்கேன், உன் எஜமான் இப்ப நான் கூட இருக்கேன், உன்னை பெல்ட் போட்டு சங்கிலி போட்டு பிடிச்சிட்டு இருக்கேன், நீ பயந்துக்காம ஆய்ப்போ, யாராவது கல்ல விட்டு அடிச்சா நான் பாத்துக்கிறேன், கேஸ் போட்டுருவேன், பயந்துக்காரு. அப்ப யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு? இது எஜமான் தான் நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த நாய் வச்சு எனக்கு பிரஸ்டீஜ், எவ்வளவு பெரிய நாய் வளர்த்திருக்காரு, பிரஸ்டீஜ். அதுக்கு ஷோ எல்லாம் இருக்கு, டாக் ஷோ எல்லாம் இருக்கு, டாக் ஷோ இருக்கு, டாக் எக்ஸிபிஷன் இருக்கு, டாக் ரேஸ் இருக்கு, நாய்க்கு ஓட்டப்பந்தயம் எல்லாம் இருக்கு, அதுக்கு ஓட்டப்பந்தயம் இருக்கு, அதுக்கு இது ஃபேஷன் ஷோ எல்லாம் இருக்கு, எந்த நாய் ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டி பார்லர் இருக்கு. ஆமா, அது ஃபேஷன் ஷோ எல்லாம் இருக்கு, எந்த நாய். ஓனரே கடிச்சு வச்சுச்சா? அப்ப அது வெறி நாயா இருக்கு. சரி, இப்ப எதுக்கு நாயை பத்தி பேசணும்? நாய்க்கு ஹாஸ்டல் வச்சிருக்காங்க, 600. ஒரு நாளைக்கு 600 ரூபாய்.
ஐயோ அது என் குழந்தை மாதிரிங்க, எப்படிங்க விடுவேன்? அது தூங்கும் போது என் மடியில போட்டுக்குவேன், மார்பிள போட்டுக்குவேன். அது என்ன நக்கும் போது எனக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அதை போய் எப்படிங்க ஹாஸ்டல் எல்லாம் உடைச்சு, நாய்க்கு கூட ஹாஸ்டல்ல வச்சிருக்காங்க இப்போ. பாருங்க, மனுஷன் கூட ஹாஸ்டல்ல நிம்மதியா சாப்பிட முடியல. வீணா போன சாப்பாடுலாம் ஹாஸ்டல்ல போடுறாங்க. முதலமைச்சர் போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. எங்க நாய்க்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. அன்னைக்கு சிஎம் வந்து ஒரு ஹாஸ்டல்ல போய் செக் பண்ணாரு, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கான்னு. அவ பாருங்க, மனுஷனுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்கல, ஹாஸ்டல்ல நாய்க்கு ஹாஸ்டல் போட்டு அதுக்கு 600 ரூபாய் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு அது ஹை கிளாஸ் ஃபுட்டு கொடுக்குறேன். கலியுகம். கலியுகத்துல இப்படிதான் இருக்கு. அதனால நம்ம வந்து கிருஷ்ணருடைய சேவகனா இருக்கிறது என்னன்னா, கிருஷ்ணாவுடைய சேவகனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு ஓனர் இருக்காரு. பகவான் பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காரு? ஓ பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் பிரபுபா வந்து யூஆர் நாட் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா, நம்ம வந்து கிருஷ்ணாவுடைய நாய்கள், சேவகர்கள். அதனால துளசியை விட்டுட்டு வா, அந்த பிராமணர்கிட்ட சொல்றாங்க யமதூதர், துளசியை விட்டுட்டு வா போகணும். அவர் விட மாட்டேங்கிறார். சரி நாங்க வேணா யமராஜ்ட்டு பேசி உன்னுடைய பாவத்தை குறைக்க சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஓ நான் துளசி கையில வச்சுட்டு இருந்ததுனால எனக்காக யமதூதர் போய் யமராஜ் சிபாரிசு பண்றீங்கிறாங்களே, அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு விடல. என்னடா வம்பா போச்சு, இந்த பிராமணர் துளசியை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவரை வந்து நரகத்துக்கு கூட்டின்னு போக முடியலன்னு இந்த யமதூதர்லாம் திரும்ப போய் யமராஜ் சொல்றாங்க. யமராஜா, இந்த பிராமணர் நிறைய பாவம் பண்ணிருக்கார், ஆனா துளசியை பிடிச்சிட்டு இருக்காரு, கூட்டிட்டு வர முடியல. யமராஜே நேரம் வந்து யமராஜ் வந்து சொல்றாரு, பிராமணரே அந்த துளசியை விட்டுட்டு வாங்க, நான் உங்களை வந்து கூட்டின்னு போறேன்னு. வரமாட்டேன்னு. சரி நான் வேணா ஒண்ணு பண்றேன், உங்க பாவத்துல 50% குறைச்சிடுறேன், உங்க தண்டனையில நீங்க பண்ண பாவத்துக்கு 50% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். இவருக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டாரு. இல்ல இல்ல விடமாட்டேன், யமராஜே வந்து சொல்லிட்டாரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு. இதாண்டா வம்பா போச்சுன்னு யமராஜ் போய் பிரம்மாட்ட சொல்றாரு. ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் பிரம்மா தான் தலைவர். பிரம்மா வந்து தேவதேவன். பிரம்மா தேவதேவன்னா சிவபெருமான் மகாதேவர், கிருஷ்ணர் ஆதிதேவ். சோ தேவதேவரான பிரம்மாட்ட போய் சொல்றாங்க இந்த தேவர்கள்லாம், யமராஜ் எல்லாம் போய் சொன்னார். அப்ப பிரம்மாவுடைய தலைமையில எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து பிராமணர், பிராமணரே நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க, ஆனா துளசி நீங்க வழிபட்டிருக்கீங்க, பகவானுக்கு கொடுத்துருக்கீங்க. நாங்க சிபாரிசு பண்றோம் யமராஜ்க, ஒரு 10% வந்து நீங்க தண்டனை அனுபவிச்சுக்கீங்க, இது எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ண சொல்லிடுவோம், கொஞ்சம் வந்து தண்டனை அனுபவிச்சுக்க. இந்த பிராமணருக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க, என் பாவம் இப்ப 90% கழிஞ்சிருச்சு, 10% இருக்கு, அந்த 10% கழியணும், விட மாட்டேங்கிற, பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் விட மாட்டேன். என்ன ஆச்சு? பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அப்ப எல்லா தேவர்களும் யமராஜை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பிராமணரை கூப்பிட்டு வைகுண்டத்துக்கே வந்துட்டாங்க. இந்த பிராமணரை கூப்பிட்டுக்கிட்டு யமராஜை கூப்பிட்டுட்டு எல்லா தேவர்களும் பிரம்மாவுடைய தலைமையில, சிவனுடைய தலைமையில எல்லாம் வைகுண்டத்துக்கு வந்துட்டாங்க. கிருஷ்ணர் வந்து பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கார், பரந்தாமன். ஓ பரந்தாமா, என்ன சோதனை? இந்த பிராமணர் வந்து துளசியை கையில பிடிச்சிட்டு இருக்காரு, அவரை வந்து நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும், நாங்க எல்லா சலுகையும் கொடுத்துட்டோம், துளசியை விட மாட்டேங்கிறாரு, வேற வழி தெரியாம நாங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டோன்னு. பகவான் சொன்னாரு, கூட்டிட்டு வந்துட்டீங்களா விட்டுட்டு போங்கட்டு. கூட்டிட்டு வந்துட்டீங்களா விட்டுட்டு போங்க. அப்ப துளசி கையில பிடிச்சிட்டு இருந்தா தேவர்களே நம்ம கொண்டு போய் பகவான் உலகத்துல விட்டுருவாங்க. சரி வாங்க, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், நேரா பகவான் கொண்டு விட்டுருவோம். அதனால துளசி மாலை போட்டு எல்லாம் பண்ணுவேன். ஓ பரவாயில்ல, துளசி மாலை போட்டிருக்கேன், என்ன தேவர்களே கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னா, அடுத்து இருக்கு பொருளூர் என்ன சொல்லியிருக்கா பாருங்க பிரபுபாதா. ஆன்மீக உலகத்தை பொறுத்த மட்டில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அங்கே பக்தர்களுக்கிடையே காழ்ப்புணர்ச்சி என்பதே கிடையாது. இது உண்மை என்று மலர்களும் கூட நிரூபிக்கின்றன. பூக்களுக்குள்ள கூட தேசம் கிடையாது, எல்லாத்துக்கும் துளசி மேல அவ்வளவு பிரியம். அவையெல்லாம் துளசியின் சிறப்பிலேயே கவனம் முடியும். ஒரு பூக்கும் நான் சிறப்புன்னு நினைக்கல, எல்லா பூவும் துளசி சிறப்பா இருக்குன்னு பாக்குறாங்க. குமாரர்கள் நுழைந்த வைகுந்த லோகத்தில் மலர்களும் பறவைகளும் கூட பகவானின் பக்தி தொண்டிலேயே கவனமுடையவா இருந்தது. நேற்று ஸ்லோகத்துல பார்த்தோம், எல்லா பறவையும் நல்லா பாடும், ஆனா ஒரு பறவைக்கும் அது குரல் மேல பாட்டு மேல இஷ்டம் கிடையாது. அந்த பகவானுடைய
அந்த வைஜெயந்தி மாலையை சுத்தி வண்டுகள் ரீங்கார போட்டு பாடிட்டு இருக்கு. அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை மற்ற பறவைகள் எல்லாம் கேட்டு ரசிக்குதான். இங்க இவ்வளவு மலர்கள் இருக்கு வைகுண்டத்துல. இவ்வளவு மலர்களுக்கு இன்னொரு மலர் மேல போட்டியோ பொறாமையோ கால் புணிச்சே கிடையாது. எல்லாருக்கும் துளசி மேல அட்டாச் பண்ணலாம். துளசி குளோரிஃபை பண்ண. இதுதான் வைகுண்டா கான்சியஸ்னஸ். இதுதான் வைகுண்ட உணர்வு. அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் என்னது, இவங்க எல்லா மலர்கள்லாம் இருந்தா கூட அவங்களுக்கு துளசி மேல அவ்வளவு பக்தி மரியாதை. அந்த துளசியோடைய புகழ் பாடணும், துளசியை பத்தி கேட்கணும், சேவை பண்ணணும். மலர் இது உண்மைன்னு மலர்கள் கூட நிரூபிக்குதான். அப்ப பாருங்க, வைகுந்த லோகத்துல மலர்களுக்கு கூட அந்த வெறுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மலர்கள்லாம் துளசியோட புகழ் பாடுறாங்க. எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த தேனியோட வண்டுடைய அந்த வண்டு ரீகாரம் போடுதுலயே அந்த பாட்டை கேட்கிறாங்க. ஏன்னா வைகுந்த லோகத்துல எப்பவுமே ஸ்ரவன் கீர்த்தன், கிருஷ்ணனுடைய புகழ் பாடுவது கேட்பது, அதான் நிறைந்திருக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல இப்ப இங்க இது வரைக்கும் வைகுண்டத்தில் இருக்கிற மலர்களை பத்தி பார்த்தோம், வைகுண்டத்தில் இருக்கிற பூச்சிகளை பத்தி பார்த்தோம், பறவைகளை பத்தி பார்த்தோம். இப்போ வைகுந்த வாசிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி, வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க யசங்குலம் ஹரிபதனானி மாத்திர திருஷ்டை வைடூரிய மரகத ஹேமமயிர் விமானைகி ஏஷாம் பிரகத் கரிதடா ஸ்மித சோபி முக்கிய கிருஷ்ணாத்மனா தரஜ நரஜ ஆதிதுர் உத்சமாய். வைகுந்த லோகத்தில் உள்ளவர்கள் வைடூரியம் மரகதம் மற்றும் பொன்னால் செய்யப்பட்ட ஆகாய விமானங்களில் பறந்து செல்கின்றனர். இங்க தகரத்தால பண்ண விமானத்துல பறக்கிறதுக்கே ஆசைப்பட்டிருக்கிறோம் நம்ம. இங்க இருக்கிற விமானம் எந்திரம் தான். அது அந்த எந்திரம் கோளாராச்சுன்னா முடிஞ்சுது வாழ்க்கை. 2 விமானம் மோதிச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சுது. விமானம் கோளாராச்சுன்னா முடிஞ்சுது. அது எந்திரத்தால் செய்யப்பட்டது, தகரத்தால செய்யப்பட்டது. நான் ஒரு பஸ் பார்த்தேன், ரோட்ல போயிட்டு இருக்கோம். இந்த துறையூர் ரோட்ல ஒரு பஸ் போகும், பெரம்பலூர்ல இருந்து துறையூருக்கு ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸுக்கு தங்க ரதம் பேர் வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில தகர ரதம். ஆனா பேர் மட்டும் தங்க ரதம் வச்சிருக்காங்க. அந்த பஸ் இதை தகரத்துலதான் பண்ணிருக்கு. தகரத்துல பண்ண பஸ்ஸுக்கு அட்லீஸ்ட் பேராவது தங்க ரதமா இருக்குன்னு வச்சிருக்காங்க. அந்த பேராவது தங்க ரதமா இருக்கட்டும். ஆனா வைகுந்த லோகத்துல இருக்கிற விமானம், இந்த ஜட உலகத்துல இருக்கிற விமானம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா விமானத்துல பிரயாணம் பண்ணீங்க, ஏன்டா விமானத்துல ஏறணும்னு இருக்கும். இந்த பஸ்ல 3 சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இருக்குவாங்க. நீங்க இப்படி அசைய முடியாது, அப்படியே இப்படியேதான் உட்காந்துருக்கணும். நீங்க டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் இப்படியே தான் உட்காந்து. அப்புறம் கொஞ்சம் ஹை கிளாஸ் பிளைட்டா இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துக்கும். அப்புறம் ரொம்ப வசதியா தான் இங்க தனி விமானம் எடுத்து போலாம். மொத்தத்துல எல்லாம் தகரம் தான். பெட்ரோல் விலை கூடிடுச்சுன்னா பிளைட் கம்மியாயிடும். பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா நீங்க விமானத்திலையும் போக முடியாது. பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை பார்த்தோன்னே விமானத்தை படைச்சான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான் மதம் தானே படைத்தான். மனிதன் வாரி விட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். அப்ப தர்மம் இருக்கு. ஆனா தர்மங்கிற பேர்ல இவங்க ஒரு மதத்தை உருவாக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான தர்மத்தை ஃபாலோ பண்றது சரி, அது வேற கதை. இங்க வருவோம். அப்போ வைகுண்ட லோகத்திலே ஆகாய விமானம் இருக்கு. அந்த ஆகாய விமானம் எப்படி பண்ணிருக்கு, வைரம் வைடூரியம் மரகதம். இங்க காதுல போடுறதுக்கே வைரம் இல்லை. ஜட உலகத்துல வைர கம்மல் போட்டா பெரிய விஷயம். எல்லாம் பிளாஸ்டிக் கம்மலும் கவரிங் கம்மலும் போட்டுட்டு இருக்கு. அப்புறம் நகை இருக்கும், எங்கன்னா பேங்க்ல இருக்கும். நகை இருக்கும், அது பேங்க்ல லாக்கர்ல தூங்கிட்டு இருக்கும். ஓ நகையே, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, நீ இதெல்லாம் பேங்க்ல தூங்கிட்டு அப்புறமா நான் உன்னை எடுத்துக்கிறேன். இங்க ஜட உலகத்துல நகை இருக்கு, ஆனா நகை கூட பேங்க்ல தூங்கிட்டு இருக்கும். அப்படியே நகை இருந்தாலும் எல்லாரும் வைரத்தோடு வைர நெக்லஸா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நகையில வைரக்கல் பதிச்சா பெரிய விஷயம். அப்ப இந்த ஜட உலகத்துல வைரம் வைடூரியத்தை ஆபரணமா அணியறதே பெரிய விஷயம். வைகுந்த லோகத்துல அந்த வைரம் வைடூரியத்துல விமானமே பறக்குது. எப்படி எப்பேற்பட்ட இடத்த விட்டுட்டு வந்துட்டு 5க்கு 10க்கு நாயா பெய அழைச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட இடம் பாருங்க. நான் பொய் சொல்லல, இந்த ஸ்லோகம் இருக்குங்க, ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷனோட இருக்கு. வைகுந்த லோகத்தில் உள்ளவர்கள்
வைகுந்த லோகத்தில் உள்ளவர்கள் வைடூரியம், மரகதம் மற்றும் பொன்னால் செய்யப்பட்ட ஆகாய விமானங்களில் பயணம் செய்கின்றனர். பறக்கிறாங்க அந்த விமானத்துல. ஒரு வைகுண்டத்துல இன்னொரு வைகுண்டத்துக்கு போகலாம். எண்ணற்ற வைகுந்த லோகங்களை சுத்தி பார்க்கலாம். எப்பொழுதும் அப்புறம் அங்க வைகுந்த லோகத்துல பொண்ணுகளை பத்தி சொல்லியிருக்கு. வைகுந்த லோகத்துல பெண்கள் எப்படி இருக்காங்க? நல்ல அழகான கண்ணு, அந்த வர்ணனை எல்லாம் நமக்கு தேவையில்லை, இங்க இருக்குது இல்ல. அப்படி எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படி அழகா இருந்தா கூட கேளுங்க, அடுத்தது என்னன்னு கேளுங்க. வைகுந்த லோகத்துல பொண்ணுங்கள்லாம் அப்படி அழகா இருந்தா கூட, புன்னகை பூத்த முகத்தோட இருந்தா கூட, அந்த காதல் பொண்ணுகளோட இருந்தா கூட, அங்க இருக்கிற ஆண்களுக்கு அவங்க மேல் கவர்ச்சி ஏற்படுவதில்லை. அங்க இருக்கிற ஆண்கள் அந்த பொண்ணுடைய கவர்ச்சியும் அழகிலையும் வைகுந்த வாசிகள் ஒருபோதும் மயங்குவதில்லை, உணர்ச்சி வசப்படுவது. ஏன் அப்படி? அழகான பொண்ணு இருக்கு, அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான் இல்லையா, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தும் ஏன் அங்க இருக்கிற ஆண்கள் அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கல? ஏன்னா அவங்க கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கி இருக்காங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கி இருக்காங்க, கிருஷ்ணரால கவரப்பட்டிருக்காங்க. அப்ப யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய அழகுல மயங்கி இருக்காங்களோ, கிருஷ்ணருடைய அழகால கவரப்பட்டிருக்காங்களோ, நீங்க எப்பேற்பட்ட அழகான பொண்ணு கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தின கூட அவர் மயங்க. ஒரு தடவை பட்டினத்தாருடைய கதை வரும். அவர் கிருஷ்ண பக்தர் இல்ல, ஆனா ஒரு பரம சாது, சிவமாவுடைய பக்தர். பட்டினத்தார் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்திருப்பாரு. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு காட்டுக்கு போறாரு. ஒரு துண்டு மட்டும், ஒரு உள்ளாடை மட்டும் தான் போட்டிருப்பாரு. அதான் அவங்க ஒரு சின்ன டப்பா கொடுப்பாங்க. என்ன பட்டினத்தாருடைய கதை என்னன்னா, அவர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறப்பார். அவர் சிவபெருமானே குழந்தைய வருவார். ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாம இருக்கும். ஆனா அவர் ரொம்ப பெரிய பணக்கார், நிறைய வியாபாரம் பண்ணி நிறைய தானம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாரு, சிவபெருமான் ஒரு கனவுல வருவாரு. நாளைக்கு ஒரு பிராமணர் வருவாரு, தானம் கேட்டு வருவாரு. அவர் கேட்கிற அளவு நீ தானம் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். எடைக்கு எடை நீ தானம் கொடுக்கணும். அந்த தானம் கொடுத்துட்டீங்கன்னா பொன் பொருள் எல்லாம் தானம் கொடுத்தா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் சொல்லும். அதே மாதிரி ஒரு பிராமணர் வந்தாரு அடுத்த நாள். பட்டினத்தார் பட்டினத்தார் என்ன பண்ணாரு, அந்த பிராமணர் தராசுல உட்கார வச்சு அவர் எடைக்கு எடை தங்கம் வச்சுக்கிட்டே இருக்காரு. தங்கம், வைரம், வைடூரியம், வெள்ளி எல்லாம் பவளம். பார்த்தா அந்த தராசு மேல வரவேல இது தங்கம் அதிகம் வச்சுட்டே இருக்காரு. அந்த பிராமணர் சொன்னாரு, போதும் போதும், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன். அவரு போதும் சொல்றாரு அந்த பிராமணர். இன்னைக்குள்ள பிராமணர் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டார். அன்னைக்குள்ள பிராமணர் போதும்பா, இவ்வளவு வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்தியோட வாங்கிட்டு போனாரு. அது மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சது. ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்ச உடனே இந்த குழந்தை ஒரு நாள் வியாபாரத்துக்கு அனுப்புறாரு. இன்னைக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வரணும். கப்பல்ல போய் ஒரு கடல் கடந்து போய் வியாபாரத்துக்கு போவாங்க. பட்டினத்தார் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணி என்ன பண்ணாரு, நிறைய செலவு சேர்த்து வச்சு தானம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பையன் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போனவரு ரொம்ப நாள் ஆச்சு வரல. அப்புறம் வந்தாரு. சாக்கு மூட்டை நிறைய வெரைட்டி சாணம் இருக்குல்ல, அந்த சாக்கு மூட்டை நிறைய இருக்கு. ஊரெல்லாம் கேள்வி பண்ணாங்க, பாரி அவன் பையன், உனக்கு பையன் வியாபாரம் பண்ணி முத்து பவளம் எல்லாம் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா வெரைட்டி கொண்டு வந்திருக்காரு. அப்படி எல்லாம் ஏளனமா சிரிக்கிறாங்க. ஒரு மக்கு பிள்ளைய நீ பத்திருக்க. பட்டினத்தாரை பார்த்து எல்லாம் ஏளனமா சிரிச்சாங்க. நீ ஒரு மக்கு பிள்ளைய பத்திருக்க, உன் பையன் வைரம், வைடூரியம், முத்து பவளம் எல்லாம் எடுத்துட்டு வரான்னு பார்த்தா வெறும் சாணியை கொண்டு வந்திருக்கான். நீதான் பையனை மெச்சிக்கணும்னு எல்லாம் திட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணாரு, வியாபாரத்துக்கு போய் மூட்டை மூட்டையை கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட வச்சுட்டு இவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுருக்கேன், நீங்க வாங்கன்னு சொல்லி போயிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, கோவத்துல தூக்கி வீசினார் ஒரு வரட்டி. அது போய் செவுத்துல அடிச்சு அதுக்குள்ள பூரா ஆபரணங்கள், முத்து பவளம் வைரம் வைடி. எப்படி திறமையா கொண்டு வந்திருக்காரு, வழிப்பறி நடந்துடக்கூடாது அப்படின்னு. ஐயோ இவ்வளவு புத்திசாலி பையன், இந்த ஆபரணங்களை கொண்டு வரும்போது யாராவது வழிப்பறி பண்ணிடக்கூடாதுன்னு அது சாணத்துக்குள்ள வச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு. இதை தெரியாம பையனை திட்டிட்டு சொல்லி வேகமா ஓடுறாரு வீட்டுக்கு. பட்டினத்தார் போறாரு. வீட்டுக்கு போய் மனைவிட்ட கேட்கிறாரு, பையன் எங்கன்னு கேட்கிறாரு. அவன் இப்பதான் வெளியில போனா. என்ன சொல்லிட்டு போனா, ஒரு சின்ன டப்பா கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா, இதுல பாதிதான் இருக்கும், இந்த மாதிரி டப்பா கொடுத்தான், நீங்க அவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போனா. போனம் வரவே இல்லை. இவர் டப்பா திறந்தா ஒரு காது அறுத்து போன ஊசி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நீ இவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சிருக்கீங்க, இந்த காது அறுந்து போன ஊசி கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. காதருந்த ஊசியும் பாராது கானகத்தே.
இந்த ஒரு வார்த்தை தான் அந்த செல்வந்தோடைய வாழ்க்கையை தலைகீழ மாத்தி போட்டுச்சு. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, வந்தது வேற யாரும் இல்ல, சிவபெருமான் தான் வந்தாரு. இந்த காதர்ந்த ஊசி போட நீ கொண்டு போக முடியாதியா, இவ்வளவு செல்வம் வச்சு நீ என்ன பண்ண போற? அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. மனைவி அழறா, அம்மா அழறா, வேலைக்காரன் வந்து அழறாரு, சாமி என்னை விட்டு போகாது சாமி, உங்களை மாதிரி எஜமானம் கிடைச்சு நான் செஞ்ச பாக்கியம் சாமி. எதையும் கேட்காம அப்படியே போயிட்டு அவர் ஒரு நாள் ரோட்ல பாடிட்டே போவாரு. இந்த இவங்களுடைய சேம் கம்யூனிட்டி, அந்த வியாபார சமுதாயத்துல உள்ள ஒருத்தர் வந்து பெரிய செல்வந்தர். அவர் வந்து இவரை பார்த்து சிரிப்பார். அவர் வந்து ஒரு விலை மாதுவோடைய வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பார். அந்த விலை மாது ரொம்ப அழகா இருப்பார். இவன் வந்து பட்டினத்தார் சொல்லுவாரு, நீ பிழைக்க தெரியாதவன், இந்த பொண்ணு பாரு, இந்த பொண்ணு கண் எப்படி இருக்குன்னு நீ காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்திருக்கியான்னு கேட்டார். அது பீழை வடியும் கண்கள். நீ மை போட்ட கண்ணு தான் பாத்திருக்க இல்லையா? இந்த பட்டினத்தார் அவர் பார்த்து சொல்றாரு, இந்த இந்த செல்வந்தர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு செல்வம் எல்லாம் இருக்கு, இந்த பொண்ணை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த பொண்ணை நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்காரு. உடனே இந்த பொண்ணுடைய கண்ணை பாரு, இந்த கண் எப்படி அழகா இருக்குன்னா, இது பீழை வடியும் கண்ணுன்னு. இந்த அழகான இதழை பாருனார், பல்லு விளக்காம கிட்ட போவேன், துர்நாற்றம் வீசு வாய் இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனைவி பல்லு விளக்காம உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க கிட்ட நிப்பீங்க, 10 அடி தள்ளி நிப்பீங்க இல்லையா? இருங்க, இப்ப என்ன இருக்கு பாரு, அடுத்தது இருக்கு, அடுத்தது வரும். அடுத்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கண்ணை பாருனாரு, அது பீழை வடியும் கண்ணுனார். இந்த வாயை பாருனார், துர்நாற்றம் வீசு வாயினார். இங்க பல்லு விளக்குனா உங்ககிட்ட வந்து பேச முடியாது. அழகான கூந்தலை பாருனாரு, ஈரும் பேனும் வலியும் கூந்தல்னார். வந்து ஒரு அடிக்க போவாரு, கை கால் வராம போயிடும். பட்டினத்தார் அப்படி பாடிட்டே போவார் அவர் பாட்டு. அந்த மாதிரி இறைவனிடத்துல அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டால், பகவான் மேல கவர்ச்சி நான் வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னா இதெல்லாம் இருக்காது. அப்ப இங்க வந்து பொருளூர் என்ன சொல்றாரு பிரபுபாதா, ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. டைம் ஆயிடுச்சு. பொருளூர் என்ன எழுதியிருக்காரு பிரபுபாதா வந்து, இந்த பூலோகத்துல எல்லாரும் செல்வம் சேர்க்கணும்னு கஷ்டப்படுறாங்க, கடினமா உழைக்கிறாங்க. நீங்க வந்து சும்மா எல்லாம் பணக்காரன் ஆயிட முடியாது. ஒரு சிலருக்கு முன்ஜென்ம புண்ணியத்தினால பணக்கார வீட்டுல பிறந்திருக்கலாம், பிறக்கும் போது வாயில சில்வர் ஸ்பூனோ கோல்டன் ஸ்பூனோ வச்சு பிறக்கலாம், ரொம்ப பணக்கார குடும்பத்துல பிறந்த. ஆனா அந்த செல்வம் கூட நிரந்தரம் கிடையாது. நீங்க எப்பேற்பட்ட செல்வந்தரி பாருங்க, 3-4 தலைமுறைக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. ராஜராஜ சோழன் என்னானாரு, ராஜேந்திர சோழன் என்னானாரு, கரிகால சோழன் என்னானாரு, அவங்க வம்சம் என்னாச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அப்ப பௌதிக செல்வம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பேர் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அவர் சமாதி கூட இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. இன்னைக்கு வந்து கொள்ளையடிச்சு திருடினவங்க எல்லாம் சமாதி மெரினா கடற்கரையில் லைனா வச்சிருக்காங்க. அந்த கடற்கரையை சுடுகாடு ஆக்கிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் பண்ண பெரிய சாகசம் என்னன்னா, அந்த கடற்கரையை சுடுகாடு ஆக்கிட்டாங்க. ஆனா பெரிய ராஜா மன்னர்கள்லாம் வாழ்ந்துக்கா, அவங்க சமாதி எங்க இருக்கு என்னாச்சுன்னே தெரியும், அட்ரஸே கிடையாது. போட்டிருந்தாங்களா, ஏதோ சோசியல் மீடியால போட்டாங்க, அப்படியே சமாதி பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி, அது வேற டாபிக், அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்ன விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஜட உலகத்துல செல்வந்தன் ஆவதுக்கு ஒரு கடினமா உழைக்க வேண்டி இருக்கு. சம்பாதிக்கிறது கொஞ்சம், பொண்ணுக்கு நகை சேர்த்து வைக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்க கடினமா உழைக்கணும், உங்க வேர்வையை ரத்தமா சிந்தணும், உழைச்சு ஓடா போகணும், அப்பதான் நடக்கும். சரிங்களா? அது ஒண்ணாச்சா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு, இவற்றை பெறுவதற்கு அவர் கடினமாக உழைக்கவில்லை என்றால் அவரால் உலகத்தில் வளங்களை அனுபவிக்க முடியாது. இன்னொன்னு, செல்வம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. நான் சொன்ன நகை இருக்கும், பேங்க்ல இருக்கும், போட்டுக்க முடியாது இல்லையா? நகை இருக்கு, பேங்க்ல இருக்கு, போட்டுக்க முடியாது. சிலருக்கு நகை இல்லையேன்னு கவலை, சிலர் நகை இருக்கு பேங்க்ல இருக்கேன்னு கவலை, சிலருக்கு நகையெல்லாம் இருக்கு திருட்டு போயிருமோன்னு கவலை. 3 விதமான கவலை இருக்கு இல்லையா? சிலருக்கு நகை இல்லையேன்னு கவலை, சிலர் இருக்கிற நகையும் பேங்க்ல இருக்கேன்னு கவலை, சிலருக்கு வந்து நகையெல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுன்னு கவலை. யாரா எடுத்துன்னு போயிடுவாங்களோ, நான் தூக்கிட்டு போய் தலை மேல கல்ல போட்டுருவாங்களோ. நான் நேற்று போன வாரத்தை கதை சொன்னேன், நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும். கழுத்து சரி நான் இருக்கும்போது கழுத்தை பிடிச்சி இழுத்துறாங்க, ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க. அந்த பழைய இஸ்கால நடந்தது, உங்களுக்கு தெரியாது அது கதை, அப்புறம் சொல்றேன். போல கிளாஸ் தான் சொன்னேன், அது இன்னும் போடல. இன்னைக்கு ஜூம்ல இந்த ரெக்கார்டிங் வந்து நான் அப்லோட் பண்ணல. அது உண்மை நடந்த சம்பவம். கழுத்து செயினை பறிக்க போயிட்டா ஒருத்தன். செயின் இப்ப செயின் திருடுற நிறைய இருக்கான்ல, ஒரு 4 அம்மா சும்மா உட்காந்து ரோட்ல உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், இப்படி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க.
அவன் செயின் அறுக்கும்போது பேச்சு வரல, எப்படி பேச்சு வரும்னு. ஆபத்துல கிருஷ்ணரை கூப்பிடணுமே, வராது. வாயில் எப்படி வரும்? வாழும்போது கிருஷ்ணன் சொல்லவே இல்லை, எல்லாம் ஊர் கதையே பேசினது. வாயில கிருஷ்ணங்கிற நாமமே வரலையே, கழுத்துல கத்தி வரும்போது வரமாட்டேங்குது. அது வேற கதை. சரி, இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த உலக வளத்தை அனுபவிக்க முடியாது, செல்வம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. ஆனால் வைகுந்த லோகத்தில் உள்ள பகவானின் பக்தர்களுக்கோ வைர வைடூரியங்களை உன்னத சொல்லி அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்க பகவான்கிட்ட போன இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க, கிருஷ்ணாவுடைய வைகுண்ட லோகத்துக்கு போனா அவருக்கு நிகர வசதியா வாழலாம். அது ஒரு முக்தி, 5 விதமான முக்தியில ஒண்ணு. சாரூப்பிய, சாலோப்பிய, 4 விதமான 5 முக்தியில ஒண்ணு வந்து ரிஜெக்ட். அது பக்தர் ஏத்துக்க மாட்டாங்க, பகவானோட போய் கலக்கிறது. சாரூப்பியம், சாயுஜ்ய முக்தி வந்து பக்தர் விரும்ப மாட்டாங்க. மீதி 4 முக்தி இருக்கு. சாரூப்பிய, சாகிப்பிய, சாமிப்பிய, சாஸ்தி. நீங்க வந்து ஆசைப்படலாம், எனக்கு பகவான் மாலியே ரூபம் வேணும், 4 கரோட ரூபம் வேணும், அது கிடைக்கும். வைகுண்ட லோகத்துல விஷ்ணு போல ரூபம் கிடைக்கும், அது சாரூப்பிய. 4 கரம், ஜெயன், விஜயன், நந்தா, சுனந்தா, இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க வைகுண்ட லோகத்துல, அது சாரூப்பியம். அதுக்கப்புறம் அவர் உலகத்துல போய் அவருக்கு நிகரா நீங்க வசதியா வாழலாம். இப்ப சொன்னாங்க இல்லையா, வைடூரியம் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நீங்க பாத்திருக்கீங்களா? வைடூரியம் என்னது பாத்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. வைரத்தை கூட அதிகமா பார்த்தேன், கேள்விதான். பாருங்க, ஜட உலகத்துல மக்கள் வைடூரியத்தை கேள்விதான் பட்டிருக்கிறாங்க. நீங்க பாத்திருக்கியா? வைடூரியம் ஒண்ணு இருக்கு. நான் இங்க யாராவது ஜூம்ல யாராவது பாத்திருக்கீங்களா? வைடூரியம் கேள்விதான் பட்டிருக்கும். முத்துல போட்டிருக்குமா? வைரம், வைரக்கல்லு இல்ல பிரபுஜி, பார்த்தது இல்ல. பாருங்க, யாரும் பார்த்தது இல்லையாங்க. வைடூரியம் ஒண்ணு பார்த்தது இல்ல. அது ஆபரணம் இல்ல, அது ஒரு ஆபரணம். அது எப்படி தங்கம் ஒரு ஆபரணமோ, தங்கம் எப்படி விலை வருதோ, வைடூரிய கல்லு, தங்கம், வைரம், வைடூரியம், மரகதம், இதெல்லாம் வந்து காஸ்ட்லி ஸ்டோன்ஸ். முத்து இருக்குல்ல, நம்ம போறதுல ஒரிஜினல் முத்து மாலை கிடையாது, பிளாஸ்டிக்ல விற்கிறது. ஒரிஜினல் முத்து கடல் கழிவு போய் எடுத்துட்டு வரணும். இவங்க பொண்ணுகள்லாம் போறதுல பிளாஸ்டிக் முத்து மாலை, அந்த குறவு குறத்தில விற்கிறது, அது பிளாஸ்டிக் முத்து மாலை. ஒரிஜினல் முத்து வந்து கிடைக்காது, அது கடலுக்கு அடியில போய் எடுக்கணும். அது கிடைச்சாலும் விலை ஜாஸ்தி. அது சிப்புக்குள்ள இருக்கு முத்து, சின்னதா இருக்கு, ஒரு சிப்புக்குள்ள ஒரு முத்து இருக்கு. சோ பாருங்க, இங்க வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க ஆபரணங்களால் செய்த விமானத்துல பறக்கிறாங்க. இங்க தகர விமானத்துல பறக்கிறதுக்கே பெருமைப்பட்டுக்கிறோம் பாருங்க. அப்புறம் அங்க வந்து வைகுண்ட லோகத்துல இருக்கிறவங்க வைர வைடூரிகள் பதிக்க பெற்ற பொன் ஆபரணங்கள் எல்லாம் அவர்கள் உழைப்பினால் பெறுவதில்லை. அங்க உழைச்செல்லாம் பெற வேண்டாம். அங்க போய் நீங்க பாறையெல்லாம் உடைச்சு நீங்க ஆபரணம் வேண்டாம். வைகுண்டத்துக்கு போனால் இயல்பா அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப யாருக்காவது தங்கம், வைரம், வைடூரியம் வேண்டாம், இங்க உழைச்சு கஷ்டப்படாதீங்க, இங்க ஆசைப்படாதீங்க, பகவான் உலகத்துல போய் பாத்துக்கலாம்னு விட்டுருங்க. யாருக்காவது தங்கம் போட்டுக்க ஆசை இருந்தா இந்த உலகத்துல போட்டுக்க ஆசைப்படாதீங்க. நான் வைகுண்ட உலகத்துக்கு போனா இங்க என்ன தங்கம், அங்க இருக்கிற தங்கத்துக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா தங்கத்தின் தங்கமே அங்க இருக்காது. தங்கத்துக்கு தங்கம் யாரு? யசோதாவுடைய தங்கம். தங்கமே, யசோதாவே, யசோதாவின் கிளம் சிங்கமே. சோ பகவான் அங்க இருக்காரு, பகவான் இருக்காரு. அப்படி ஒரு வேளை நான் பகவான் கிட்ட போய் அவருக்கு அன்பு செய்யணும்னு ஆசைப்பட்டாலும், இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடிய பக்தரா இருந்தா, ஒரு பக்தருக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? நான் வைகுந்த லோகத்துல போய் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், அந்த ஆகாய விமானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் நடக்கும், போலாம். ஆனா அங்கேயும் கிருஷ்ணரை நினைக்கணும். கிருஷ்ணரை விட்டுட்டு ஆபரணம் போட நினைச்சா இங்கே இருந்துக்க வேண்டியதான். கிருஷ்ணரை விட்டுட்டு ஆபரணம் போட நினைச்சா இங்கதான் இருக்கணும். கிருஷ்ணர் வேணும் எனக்கு. ஓகே பிரபு, நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, எனக்கு ஜட உலகத்துல ஒண்ணு வேணாம், நீங்க பொருள் எதுக்கும் ஆசைப்படல, நான் கிருஷ்ணாட்ட போய் அனுபவிச்சுக்கிறேன். அது புத்திசாலித்தனம். அது புத்திசாலித்தனம். பாருங்க, வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்ட பொன்னாபரணங்களை எல்லாம் அவர்கள் உழைப்பினால் பெறுவதில்லை, மாறாக பகவானின் அருளாலேயே பெறுகின்றனர். பகவானின் அருளாலேயே பெறுகின்றனர். அதாவது வைகுந்த லோகத்தில் உள்ள பகவானின் பக்தர்களோ அல்லது இந்த உலகில் உள்ள பகவானின் பக்தர்களோ சில சமயம் நாம் நினைப்பது போல வறுமைக்கு ஆளாவதே இல்லை. சில பக்தர்களா இருக்காங்க, நமக்கே பொறாமையா இருக்கும்.
இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்காரு, அப்ப அது பகவானுடைய கருணையால கிடைச்சது. ஒரு பக்தர் செல்வந்தரா இருக்காருன்னா பகவானுடைய கருணை, அது பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தும். அவர்கள் அனுபவிப்பதற்கு ஏராளமான வனங்கள் உடையவராய் இருக்கின்றனர். ஆனாலும் அவர்கள் இவற்றை அடைய கடினமாக உழைக்க தேவையில்லை. வைகுந்த லோகத்தில் உள்ள அடுத்தது, வைகுந்த லோகத்தில் உள்ள காதல் இளம் மங்கையர்கள் தேவலோகத்தை காட்டிலும் பூ உலகத்தை காட்டிலும் பல மடங்கு எழில் மிக்கவர். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு வைகுந்த லோகத்தில் இருக்கிற பெண்கள். அந்த பொண்ணுகளை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, வைகுந்த லோகத்தில் இருக்கிற அழகான பொண்ணுகளை பார்க்கணும்னு சொன்னா, இந்த பௌதிக ஆசை இல்லாதவங்க தான் அதை பார்க்க முடியும். அப்படி போயிட்டா இந்த பௌதிக ஆசையே இல்லாதவங்க, காமம் துளி கூட இல்லாதவங்க வைகுண்டத்துல போனா இந்த பொண்ணோட அழகளால கவரப்படும். நமக்கு இங்க இருக்கிற பொண்ணுகளை பார்த்தாலே கவர்ச்சி வரும். அப்புறம் இங்க வைகுண்டத்துல போறோம். இங்க ஆணுக்கு பொன் மேல கவர்ச்சி, பொண்ணுக்கு ஆண் மேல கவர்ச்சி. அதனாலதான் இங்க உட்காந்துருக்கோம். இதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா, இதை விட என்ன ஒரு அழகான பொண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தோணாது, அனுபவிக்கணும்னு தோணாது. அதான் தனுதாசோட லைஃப்ல நடந்தது. தனுதாஸ் வந்து ஒரு பொண்ணுடைய கண்ணுல வாங்கி அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தார். ராமானுஜர் சொன்னாரு, இதை விட அழகான கண்ணு காமிக்கிறேன்னு. போய் நேரா ரங்கநாதருடைய கண்ணு காமிச்சாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ராமானுஜருடைய தாமரை திருப்பாதுமே சரணடிச்சிட்டார். அந்த பொண்ணுடைய அழகுல இருந்து வெளியில வந்துட்டேன். அதான் ஒரு தூய பக்தருடைய கருணை. குருவுடைய கருணை இருந்தா இந்த மாயிலிருந்து வெளியில வந்துடலாம். நம்ம முயற்சி பண்ணணும். பொன்னாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் ஆண்கள் கிருஷ்ண உணர்வு ஒன்றிலேயே ஒன்றியிருப்பார்களே தவிர பெண்களின் எழில் உடல்களால் கவரப்பட மாட்டார்கள் என்னும் அதிசயம் இங்கு சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வைகுந்த லோகத்தில் இருக்கிற எல்லாமே கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால அந்த அழகான பொண்ணுக்கு கூட அவர் கவர. அதாவது ஆண் பெண் இரு பாலரும் ஒருவரோடு ஒருவர் நட்பு கொண்டு மகிழ்கின்றனர். ஆனால் பாலுறவு அங்கே கிடையாது. வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்கள் மேன்மை தாரமிக்க இன்பங்களுக்கு அனுபவிப்பதாதனால் பாலுறவு இன்பம் அவர்களுக்கு தேவையின்றி போகிறது. பரம் திருஷ்டுவா நிவர்த்தி. கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணி அதுலயே திருப்தி அடைஞ்சிடறாங்க. வேற எந்த சுகமும் அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப என்ன அர்த்தம்? வேற எந்த சுகமும் தேவையில்லைங்கிறவங்க தான் வைகுண்டத்துக்கு போக முடியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவு. வேற எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இங்க இருக்கிற ஆபரணம் வேண்டாம், எனக்கு அழகான பொண்ணுங்க வேண்டாம், எனக்கு என்ன பின்பற்றவங்களும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வேற என்னதான் வேணும்? பக்தி மட்டும்தான் வேணும். மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி துகி. அவங்கதான் வைகுண்டத்துக்கு. அதனால ரொம்ப அழகான வர்ணனை. வைகுண்டத்துக்கு போறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு நீங்க சொல்லிருக்கு இந்த 2 ஸ்லோகத்துல. முதல்ல என்ன பார்த்தோம்? 3 விஷயம். முதல்ல என்ன பார்த்தோம்? பூக்களுக்கு கூட தேசம் கிடையாது, பூக்களுக்கு விருப்ப வெறுப்பு கிடையாது, பகைமை உணர்ச்சி கிடையாது வைகுண்டத்துல. அப்ப இதெல்லாம் இருந்தா போக முடியாது. அடுத்த 2வது துளசியோட மகிமை. ஒரு தூய பக்தருக்கு சேவை செய்யறதுனாலேயே நம்ம தூய்மை அடையலாம். 3வது வைகுண்டத்தில் இருக்கிறவங்க வைகுண்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றாங்க. அதனால இந்த உலகத்துல ஆடம்பரம் எல்லாம் சும்மா பேரளவான ஆடம்பரம் தான். இந்த ஜட உலகத்துல, இந்த பூலோகத்துல இருக்கு இல்லையா ஹரேஷ்ணா, இந்த ஜட உலகத்துல பூலோகத்துல ஆடம்பரமா வாழ்றோம்ல, இந்த பூலோகத்துல இருக்கிற ஆடம்பரத்தை விட பன்மடங்கு உயர்ந்து தேவலோகத்துல இருக்கிற ஆடம்பரம். அந்த தேவர்களும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வைகுந்த லோகத்துல இருக்கு. பிரகாரமே சிந்தாமணி கல்லு, செங்கல் சிமெண்ட் எல்லாம் கிடையாது. பிரகாரமே சிந்தாமணி கல்லு தான். அப்பேற்பட்ட இடத்த விட்டுட்டு வந்துட்டு எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்போம் நம்ம இல்லையா? யாரு? நம்ம தான் வந்தோம், வேண்டாம் கிருஷ்ணர் எனக்கு வேண்டாம், நான் போய் அனுபவிக்கிறேன். அப்புறம் அனுபவி ராஜா அனுபவி கிருஷ்ணர் அனுப்பிச்சிட்டேன். புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? அதனால ஒழுங்கா பக்தி பண்ணா பகவான்கிட்ட போயிடலாம், வேற வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா